உங்கள் சந்தோஷத்தை எவரும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். யோவான் 16:22. உங்கள் மகிழ்ச்சியை எவரும் உங்களிடமிருந்து அகற்ற மாட்டார். யோவான் நற்செய்தி 16:22. No one will take away your joy. John chapter 16 verse 22. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாமே மாறுகிறது. மனிதர்கள் மாறுகிறார்கள், சூழ்நிலைகள் மாறுகிறது, உறவுகள் கூட சில நேரம் உடைந்து போகிறது. அதனால்தான் உலகம் தரும் மகிழ்ச்சி நிரந்தரமில்லை. ஒரு நல்ல செய்தி வந்தால் நாம் சந்தோஷப்படுகிறோம், ஒரு கெட்ட செய்தி வந்தால் உடைந்து போகிறோம். ஏனெனில் உலகம் தரும் மகிழ்ச்சி சர்க்கம்ஸ்டன்சஸ் அடிப்படையில் இருக்கும், அதாவது நம்மை சுற்றியுள்ளவர்களின் அடிப்படையில் இருக்கும். ஆனால் இயேசு இங்கே ஒரு வித்தியாசமான பிராமிஸ் கொடுக்கிறார். உங்கள் சந்தோஷத்தை எவரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதாவது அவர் தரும் சந்தோஷம் பணத்திலிருந்தோ அல்லது மனிதர்கள் மூலமாகவோ அல்லது வெற்றியிலிருந்தோ வருவதில்லை. அது அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறது. அதனால்தான் புயல் வந்தாலும் அமைதி இருக்கும், கண்ணீர் வந்தாலும் நம்பிக்கை இருக்கும், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் பலன் இருக்கும். இந்த மகிழ்ச்சி பொய்யானது அல்ல, இது வழியில்லாத வாழ்க்கையும் அல்ல. ஆனால் எல்லாம் சரியில்லை என்றாலும் தேவன் இன்னும் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலிருந்து வரும் மகிழ்ச்சிதான். சில நேரம் வாழ்க்கை நம்மிடமிருந்து மனிதர்களை எடுத்துக்கொள்ளலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கொள்ளலாம், கம்ஃபர்ட்டை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவன் கொடுத்த மகிழ்ச்சி உலகம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏனெனில் அது வெளியிலிருந்து வரவில்லை, அது பரலோகத்திலிருந்து வருகிறது. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உலகம் தரும் டெம்பரரி ஹாப்பினஸை அல்ல, நீர் தரும் லாஸ்டிங் ஜாயை எங்களுக்கு தாரும். சூழ்நிலைகள் மாறினாலும் உம்மில் நிலைத்திருக்கும் இருதயத்தை தாரும். கண்ணீரின் நடுவிலும் அமைதியை, பலவீனத்தின் நடுவிலும் வலிமையை, இருளின் நடுவிலும் நம்பிக்கையை தாரும். எங்கள் சந்தோஷம் மனிதர்களில் அல்ல, உம்மில் இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.